ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அதற்கான ஒரு வேத வசனம் உபாகமம் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இஸ்ரவேலை பார்த்து தேவன் சொல்றார் நினைக்கிறீங்களா? கடவுள் பாருங்க, இஸ்ரவேலே நீ பாக்கியவான் அப்படின்னா, இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்களை பார்த்துதான் இஸ்ரவேலே என்று அவர் அழைக்கிறார். இஸ்ரவேல்னா யாருங்க? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது இன்னொரு கண்ணோட்டத்தோட நம்ம வாசிக்கணுங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம வாசிக்கணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இஸ்ரேல் நாட்டுல பிறந்தாதான் இஸ்ரேல் ஜனங்கன்னு நினைக்கிறோம். இல்லங்க, கர்த்தரை இந்த இந்திய நாட்டுல இருந்து தேவனை இயேசு கிறிஸ்துவை உங்க உள்ளான இருதயத்தோடு நீங்க ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு இஸ்ரவேலை என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்க நீங்களும் நானும் அதற்கு ஒப்பானவன் யார் என்று இங்கு வருகிறது பாருங்க. நிறைய வேளைகள்ல ஆலயங்கள்ல நம்ம என்ன பாட்டு பாடுவோம்னா, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார் அப்படின்னு பாடுவோம். எதற்கு பாடுறோம்னா, இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. அதே போலதான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாதுங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு மனுஷனாக நீங்க ஒருவேளை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவினுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாருங்க, அவருடைய வித்தை பெற்றிருக்கிறாங்க. அவர் வார்த்தை தான் வித்தாக இருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தை என்னைக்கு உங்க இருதயபூர்வமாக நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ, அவருடைய வித்து நம்மளுடைய இருதயத்துல செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுனால அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். ஒருவேளை பாருங்க, ஒரு ராஜா குழந்தை, அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு ஒரு குப்பை தொட்டியில போட்டு அந்த குழந்தை ராஜாவினுடைய குழந்தை இல்லைன்னு ஆயிடுமா? இல்லைங்க. அந்த குழந்தை என்னைக்கா இருந்தாலும் ராஜாவினுடைய வித்து. அந்த குழந்தை பாருங்க, அந்த ராஜ ரீகம் அவருடைய செயல்ல தெரியும். அப்படிதான் தேவன் உங்களையும் என்னையும் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை பார்த்து இஸ்ரவேலை என்று அவர் அழைக்கிறார். இஸ்ரவேலரே என்றால் தேவனுடைய சொந்த ஜனங்கள்ங்க. தேவனுடைய சொந்த ஜனனா சும்மாவா? இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரருக்கு சொந்த ஜனனா என்ன பண்ணுவோம்? பெருமையா சொல்லிப்போம் இல்லையா? நான் இன்னார் வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு போய் சொல்லுவாங்க. இந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சொல்லிக் கொள்வதற்கு அச்சப்பட வேண்டியதில்லைங்க. ஒருவேளை நம்ம கஷ்டமான சூழ்நிலையில இருக்கலாம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கை இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் ராஜாவாக ராணியாக தேவன் வைத்திருக்கிறார். ஆகையால் தான் பாருங்க, இஸ்ரவேலரே என்றால் அவர்கள் ஸ்பெஷல் ஆசீர்வாதம் கொண்டவர்கள் என்று அர்த்தம். இஸ்ரவேல்னா யாருங்க? தேவனுடைய சொந்த ஜனம். இப்போ நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு செய்யறத மற்ற பிள்ளைங்களுக்கு செய்வீங்களா? இல்ல. நம்ம என்னதான் அடுத்த பிள்ளைங்களை நம்ம பார்த்து வளர்த்தாலும் பாருங்க, உங்க சொந்த பிள்ளைய நேசிக்கிறது போல மற்ற பிள்ளைங்களை நேசிக்க முடியாது. அப்படிதான் தேவனும் பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்களை இஸ்ரவேலை என்று சொல்லுகிறார். அவருடைய சொந்த பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகையால் தான் பாருங்க, மரியாள் ஒரு இடத்துல ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது, ஊழியம் நடக்கும் பொழுது மிக மிக ரொம்ப நேரம் வெளியே காத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க, உங்க தாய் ரொம்ப நேரமா வெளியே காத்துட்டு இருக்காங்கன்னு. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு, இவர்கள் தான் என் தாய், இவர்கள் தான் என் சகோதரர் என்று. அப்ப என்ன அர்த்தம்னா, உலக பிரகாரமாக மரியாள் தாயாக இருக்கலாம், ஆனால் அந்த ஜன கூட்டத்துல இருந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் எனக்கு தாய், சகோதரி, சகோதரன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஒருவேளை வீட்டில இருந்து விசுவாசிச்சுட்டு இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தையை நம்பிட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கை ஒருவேளை என் வீடு கூட சரி கிடையாது, நான் கூரை வீட்டுல இருக்கேன், நான் உடஞ்சி போன வீட்டுல இருக்கேன், நான் ஒரு மரத்தடியில இருக்கேன், என்னோட வாழ்க்கை சீரும் சிறப்புமா இல்ல, நான் எப்படி இயேசுவினுடைய பிள்ளையாக ராணியாக இருக்க முடியும்னு கேக்குறீங்களா? ஆனா கடவுள் பாருங்க, உங்களை பார்த்துதான் இஸ்ரவேலை என்று அவர் அழைக்கிறார். ஒரு நாள் வரும், நிச்சயமாகவே இந்த சூழ்நிலைகளை மாற்ற அவர் ராஜாதி ராஜாவாக இறங்குவார். அவர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். அதற்காக நேரங்களை தேவன் தீர்மானிச்சு வச்சிருக்காருங்க. உங்களுக்கு எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், யார் மூலமா செய்யணும்னு அவர் தீர்மானிச்சு வச்சிருக்கார்.
நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும்னா, நான் ராஜாவின் பிள்ளையாக இருக்கிறேன், நிச்சயமாக என் வாழ்க்கை மாறும் என்று உங்களுடைய மைண்ட நீங்க மோட்டிவேஷன்ல கொண்டு போங்க. தேவன் பாருங்க, ஒவ்வொருவரையும் ராஜாவாக ராணியாக தான் பார்க்கிறார். நம்ம இந்த நேரத்துல என்னவா பார்க்கிறோம்னா, ஒன்றுக்கும் உதவாத குப்பை என்று தன்னைத்தானே பாருங்க தாழ்த்தும் பொழுதுதான் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இருக்காது. நம்ம வாழ்க்கைய முதலாவது நம்ம தீர்மானிக்கலன்னா மத்தவங்க தீர்மானிக்க முடியவே முடியாதுங்க. உங்களுடைய மனதை தீர்மானிக்கிற சக்தியை நிறைய வேளையில சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அந்த தீர்மானிக்கிற சக்தியை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ராஜாவாக ராணியாக தேவன் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் சக்தியை தேவன் ஆழ் மனதுல வைத்திருக்காருங்க. அந்த ஆழ் மனதுல நீங்க உள்ளாக ஏற்றுக்கொள்ளுங்க. நான் தான் ராஜா, இயேசுவோட பிள்ளை. அவருடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு என்றைக்கும் தீமை அணுகாது, எனக்கு பஞ்சம் வராது, நான் இந்த கடன்ல இருக்க மாட்டேன், எனக்கு இந்த வியாதி எப்பொழுதும் இருக்காது, இதுல இருந்து நான் மாறுவேன் என்று உங்கள் இருதயபூர்வமாக நீங்க விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும் முதலாவது. அப்பொழுது விசுவாசத்தை தேவன் தொடங்குறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார். வாங்க, அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்கள்ல இஸ்ரவேலர் தான் பாக்கியவான்கள், நீங்களும் நானும் தான் பாக்கியவான்களாக இருக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இஸ்ரவேலரே என்று அழைக்கிறீர். நாங்கள் தான் பாக்கியவான்கள், எங்களுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை என்று நீங்க சொன்னீங்கப்பா. ஆமா ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் எப்படி இந்த உலகத்துல யாரும் இல்லை என்று சொன்னீங்களோ, அதை போல உம்மை ஏற்றுக்கொண்டவர்களையும் என் தேவன் எங்களுக்கு ஒப்பானவர் இல்லை என்று நீங்க சொல்றீங்கப்பா. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, நாங்க ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எங்களை யார் மதிக்கிறாங்க என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனாலும் தேவனே, நீங்க மதிக்கிறீங்க. ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே மதிக்க வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஆகையால் தான் நீங்க முதலாவது மனிதனை படைக்கும் பொழுது தமது ரூபத்தின்படி தமது சாயலாக உண்டாக்குவேன் என்று சொன்னீங்க. ஆமா ஆண்டவரே, தன்னைத்தானே பார்த்து பேசி கொண்டீங்கப்பா. கடவுள் தன்னைத்தானே பார்த்து பேசி உருவாக்கின ஒரே ஒரு பொருள் என்ன என்றால் அது மனிதன்தான். மீதி எல்லாவற்றையும் அவருடைய கையின் கிரியையாக இருக்கிறது. அவர் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. தேவன் மனிதனை மட்டுமே அவருடைய கையின் கிரியையாக, கைகளால் செய்யப்பட்ட ஒரு பொருளாக, ஒரு மனிதனாக, ஒரு ஜீவனுள்ள நித்தியமாய் வாழக்கூடிய கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறீர். அப்படிப்பட்ட எண்ணங்களை ஜனங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்களை வழிநடத்தி நீர் ஆண்டவரை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் போஷிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.